வணக்கம் மக்களே. இப்ப நான் சொல்ல போற விஷயம் சில பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கலாம், சில பேர் என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு வேதனை கூட படலாம். இப்ப நான் சொல்ல போற கதை இது கதை இல்ல, நிஜமா நடந்த ஒரு பயங்கரமான விஷயம். அதாவது ஹாலிவுட்ல எடுக்கிற சினிமாவை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போற ஒரு விஷயம். கனடால ஆரம்பிச்சு இந்தியால முடியுது. ஆனா அதுக்கு யார் முடிவுரை எழுத போறாங்கன்றது கடைசியில தெரியும். ஏப்ரல் 17, 2023 ஏர் கனடா பிளைட் நம்பர் 881 சுவிட்சர்லாந்துல இருக்க ஜூரிச்ல இருந்து கிளம்பி டொரண்டோல இருக்க பியர்சன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேருது. 3:56க்கு அந்த பிளைட் லேண்ட் ஆகுது. சரியா 5:50 மணிக்கு அதுல இருந்து இறக்கப்பட்ட கண்டெய்னர்ஸ் அந்த ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர் கனடாவோட வேர் ஹவுஸ்க்கு கொண்டு போகப்படுது. சரியா 6:32 மணிக்கு ஒரு பெரிய ட்ரக் அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள வருது. சில பேப்பர்ஸ் கொடுக்கறாங்க. அந்த கண்டெய்னர்ஸ் அந்த ட்ரக்ல ஏற்றப்படுது. அந்த ட்ரக் வெளியில போகுது. கொஞ்ச நேரத்துல அது காணாம போயிடுது. சில மணி நேரங்கள் கழிச்சு இன்னொரு ட்ரக் உள்ள வருது. அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ காமிச்சு அந்த கண்டெய்னர்ஸ கேக்குறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்தது ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லையா அப்படின்னு கேட்டா அங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த டாக்குமெண்ட காமிச்சவங்க கேட்ட உடனே அந்த வேர் ஹவுஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த கண்டெய்னர்ஸ தேடுறாங்க. ஆனா அதான் கிடைக்காது. ஏற்கனவே அவங்க வேற ஒரு ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட பார்த்துட்டு அந்த ஷிப்மெண்ட அவங்களோட அனுப்பிச்சிட்டாங்க. சோ யாரோ வந்து அத திருட்டுத்தனமா எடுத்துட்டு போயிட்டாங்க, அதாவது கொள்ளையடிச்சிட்டாங்க. உடனே ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு தகவல் தெரிவிக்கப்படுது. ஏர் கனடா அத்தாரிட்டிஸும் உள்ள வராங்க. விசாரணை ஆரம்பமாகுது. அந்த இடமே ரொம்ப டென்ஷனாவும் பரபரப்பாவும் ஆயிடுது. கிட்டத்தட்ட அதிகாலை 2:43 வரைக்கும் அவங்களே தேடி பார்த்துட்டு எங்கேயுமே அந்த கண்டெய்னர்ஸ் இல்லன்றத முடிவு பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் பிக்சருக்கு வருது. சரி, இவ்வளவு பரபரப்பாகிறதுக்கு என்ன காரணம்? அந்த கண்டெய்னர்ஸ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு பேங்க்கும் ஒரு பிரைவேட் கம்பெனியும் அனுப்பிச்ச 6600 கோல்டு பார்ஸ், தங்க கட்டிகள், எல்லாமே சொக்க தங்கம். அதாவது 0.9999% பியூரான கோல்டு. 400 கிலோ கோல்டு. அதோட மொத்த மதிப்பு 20 மில்லியன் கெனடியன் டாலர்ஸ். நம்மளோட இந்திய மதிப்புக்கு 173 கோடி ரூபாய். மை காட், 173 கோடி ரூபாய் கோல்ட அப்படி அசால்ட்டா அடிச்சுட்டு போக விட்டுட்டு ஏர் கனடா எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணாங்க? அந்த ஏர்போர்ட் அவ்வளவு பாதுகாப்பு இல்லாததா? ஏர் கனடா டீம் வந்து அத்தனை சுதாரிப்பு இல்லாம இருந்தாங்களா? பார்க்கலாம். போலீஸ் பிக்சர்ல வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. ரொம்ப நாள் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. 2 பேரை ரொம்ப முக்கியமான குற்றவாளிகள் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அதுல ஒருத்தரை 2024 மேல அரெஸ்ட் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்றதுக்கு கனடியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நிறைய எவிடன்சஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருந்தது. நிறைய க்ளூஸ் கிடைக்காமலே இருந்திருக்கு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட 28,096 மணி நேரம் அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. 1 வருஷம் கிட்ட ஆயிருக்கு கரெக்டா அந்த எவிடன்சஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி குற்றப்பத்திரிகைய தாக்கல் பண்றதுக்கு. முதல்ல க்ளூ எதுவும் கிடைக்காம திணறிக்கிட்டு இருந்த கனடியன் போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த டாக்குமெண்ட் எப்படி ஃபோர்ஜரி பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வேர் ஹவுஸ்குள்ள தான் அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால அவங்க அங்கிருந்த எல்லாரையுமே சந்தேக கண்ணோடவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல கரெக்டா மாட்டினது பரம்பால் சித்துவை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கடத்திட்டு போன ட்ரக்கோட டிரைவர் துரான்டி கிங் மேக்லின் அப்படின்றவரை அரெஸ்ட் பண்ணாங்க. தன்னை ஃபுல்லா கவர் பண்ணிருக்காரு. அவர் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா அவர் பண்ண ஒரு சின்ன தப்பை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க இருக்க எம்ப்ளாயி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவரோட கையில இருக்க கிளவுஸ கழட்டுறாரு. அப்படி அவர் கழட்டினதுனால அவரோட கை ரேகைகள் அங்க பதிவு பண்ணப்பட்டுச்சு. அதை வச்சு அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, இதற்கு பின்புலமா இருந்து செயல்பட்டது 2 முக்கியமான இந்தோ கனடியன்ஸ், அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த கனடியர்கள். தொடர்ந்து 6 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க.
அடுத்து அவங்க பார்வை விழுந்தது ஃபெசிலிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த சிம்ரன் பிரீத் பனேசர் அப்படின்ற ஏர் கனடா மேனேஜர் மேலதான். ஏன்னா இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த உள்ள இருக்கவங்களோட உதவி இல்லாம நிச்சயமாக வெளியில இருந்து யாரும் பண்ணிருக்க முடியாது அப்படின்றத ரொம்ப தீர்க்கமாக கனடியன் போலீஸ் ஆபீசர்ஸ் நம்பினாங்க. இதுக்கு தேவையான எவிடன்சஸ் அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ரொம்ப பெரிய சவாலாவே அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா அந்த ஏர்போர்ட்ல ஏர் கனடாவுக்கான அந்த வேர் ஹவுஸ் கொஞ்சம் தள்ளி, இந்த ஏர்போர்ட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தது. ரொம்ப பாதுகாப்பு இல்லாம இருந்திருக்கு. அப்படி பாதுகாப்பு இல்லாம இருந்த அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் இவ்வளவு பெரிய ஒரு கொள்ளை அங்க நடத்தப்பட்டிருக்கு. இன்னொன்னு, ஏர் கனடா டீம் செக்யூரிட்டி புரோட்டோகால்ஸ் எதையுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல அப்படின்றதையும் கனடியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உறுதிப்படுத்தினாங்க. இதுக்கு தேவையான எவிடன்சஸ் கலெக்ட் பண்றதுக்கும், வீடியோஸ் ரெடி பண்றதுக்கும், இன்ட்ரோகேட் பண்றதுக்கும், நிறைய இன்டர்வியூஸ் பண்றதுக்கும் இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய மெனக்கட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 28,096 மணி நேரம் அவங்க வேலை செஞ்சதோட மட்டும் இல்லாம அவங்களோட ஒர்க் ஹவர்ஸ் தாண்டி ஓவர் டைமா ஒரு 9,000 மணி நேரம் வேலை செஞ்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஹார்ட் ஒர்க் பாருங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு அவங்க வச்ச பேரு ப்ராஜெக்ட் 24K, அதாவது 24 கேரட் கோல்டு. சரி, அப்படின்னா இந்த கோல்டு எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. முக்கியமா அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறது, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ஏர் கனடாவோட மேனேஜரா இருந்த அந்த பனேசர் அப்படின்றவரு இப்போ கனடால இல்ல. அவருக்கு கனடா முழுக்க தேடுறதுக்கான வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவரு கனடால இல்ல, இந்தியால இருக்கார் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த பிரச்சனை நடந்த கொஞ்ச நாள்லயே ஏர் கனடா மேனேஜர் போஸ்ட ரிசைன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இந்தியால போய் இருந்துட்டு வரேன்னு கிளம்பி வந்துட்டாரு இந்தியாவுக்கு. அவரோட வைஃப் பிரீத்தி பனேசர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். ஃபார்மர் மிஸ் இந்தியா யுகாண்டா, பெரிய சிங்கர், நல்ல டான்சர் அப்படின்னு அவங்கள பத்தி நிறைய சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் சண்டிகரோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ரொம்பவும் அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாரும் அவங்கள பத்தின எந்த நெகட்டிவ் ரிமார்க்ஸுமே சொல்லல. பிரீத்தி பனேசருக்கு பனேசரோட இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியல அப்படின்றது தெரிய வருது. சில டிவி சேனல்ஸ் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. சோ அதுல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிச்சயமா பிரீத்தி பனேசருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பனேசர் கைது செய்யப்பட்டா விடை கிடைக்கும் அப்படின்னு கனடியன் போலீஸ் நம்புது. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவியா இந்தியால வந்து ஒரு வாடகை வீட்டுல அமைதியான வாழ்க்கையை தன் மனைவி கூட நடத்திக்கிட்டு இருக்க பனேசர் குற்றவாளியா? இந்த பிரச்சனைகள் நடக்கிறதுனால தனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயந்து போய் இந்தியாவுக்குள்ள தஞ்சம் அடைஞ்சிருக்காரா அப்படின்றது தெரியல. இவ்வளவு பெரிய தங்க கொள்ளை நடந்திருக்கு. ஆனா அதுல இருந்து கொஞ்சோண்டு தங்கத்தை தான் கைப்பற்றி இருக்காங்க. கூடவே இன்னொரு பேரதிர்ச்சியா அந்த கண்டெய்னர்ல சுவிட்சர்லாந்துல இருந்து ஃபாரின் கரன்சிஸும் அனுப்பப்பட்டிருந்துச்சு. அதுல இருந்து கொஞ்சோண்டு பணத்தை தான் மீட்டிருக்காங்க. என்ன நடக்கும்? பனேசர் கைது செய்யப்படுவாரா? இந்திய அரசாங்கத்துக்கிட்ட கனடிய அரசாங்கம் கேட்டா இந்திய அரசாங்கம் அதுக்கு ஒத்துக்குமா? ஏன்னா இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இப்போ அவ்வளவு தங்கத்தையும் என்னதான் பண்ணாங்க, எங்க கொண்டு போனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்குமே ஆசையா தான் இருக்கு. நன்றி. அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல சந்திக்கலாம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே.